தொகுப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய இந்த தொகுப்பு முயற்சிக்கான நிலையில் அதை வெளியிடுவதற்கென எந்த கட்சியில் நீ இருந்தாலும் இனத்தை மறந்திடாதே என்கிற ஐயா அவர்களின் வரியின் அடிப்படையில் எல்லா கட்சிகளிலும் இந்த இன எழுச்சிக்காக, இந்த இன மீட்புக்காக செயலாற்றி கொண்டிருக்கிற பெரும் தலைமைகள் அனைவரையும் அழைக்க வேண்டும் என்கிற பேருள்ளத்தில் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றனர். அழைக்கப்பட்டிருப்பவர்கள் சிலர் விடுபட்டிருக்கலாம் என்று இங்கு வந்திருப்பவர் சிலர் கருதலாம். தொடர்ந்து பல ஊர்களில், மாவட்ட தலைநகரங்களில் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அவற்றிலெல்லாம் அவர்கள் தொடர்ந்து அழைக்கப்பெறுவர். எந்த கட்சியானாலும் இனநலத்தை இழந்து விடாதபடி தமிழ் இன மீட்சியை செய்கிறபடியான செயல் ஊக்கம் பெற்றவர்களை பாவலரேறு ஐயா அவர்களின் வழித்தடத்திலேயே நின்று நாம் அனைவரையும் ஏற்போம். அவர்களை ஏற்று இந்த தமிழ் பேரினத்தை மீட்கிற பெரும் முயற்சியோடு, தமிழ் நாட்டையும் மீட்கிற பெரும் போராட்ட உணர்ச்சியோடு செயல்படுவோம் என்கிற உணர்வெழுச்சியோடு என்னுடைய சில கருத்துக்களை முன்மொழிய விரும்புகிறேன். எழுத்தடைவுகள் என்கிற இந்த பெயர் சூட்டல் கூட பாவலரேறு ஐயா அவர்கள் நினைவேந்தல் என்கிற பெயர் சூட்டலை பாவேந்தர் அவர்களுக்கு சூட்டியது போன்று ஒரு புதிய சொல் அடைவாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அதுபோன்றதான இந்த பெருமுயற்சியில் என்னுடைய இளம் அகவையிலே ஐயா அவர்கள் தன்னுடைய நூலகத்திலே பல நூல்களை பற்றி இடையிடையே கருத்து சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஷேக்ஸ்பியர் அவருடைய தொகுப்பு நூல் ஒன்று ஐயா அவர்கள் வாங்கி அதை வைத்திருந்த நூலகத்தில் புத்தகத்தை காட்டி, எதிர்காலத்தில் இது போல நம்முடைய நூல்லாம், நம்முடைய படைப்புகளெல்லாம் ஒரு தொகுப்பாக வர வேண்டும்ப்பா அப்படின்னு சொன்ன நினைவு எனக்கு உண்டு. அந்த நினைவின் அடிப்படையிலேயே எப்படியாவது முயற்சி எடுத்து அவருடைய அனைத்து ஆக்கங்களையும் கொண்டு வருகிற பெருமுயற்சியை நாம் முன்னெடுத்து செய்தோம். நாம் வாழ்கிற காலத்தில் பாவலரேறு ஐயா அவர்களை, அம்மா அவர்களை, தென்மொழி அன்பரனுடைய உணர்வாளர்களை எல்லாம் பார்த்து நாம் பெற்ற அந்த உணர்வெழுச்சி எண்ணங்கள் இவை எல்லாவற்றையும் கடந்து அந்த உணர்வுகளை எல்லாம் உள்ளத்தில் தேக்கி கொண்டிருந்த அந்த படிப்பினைகளை எல்லாம் கடந்து ஐயா அவருடைய எழுத்தாக்கங்களை இப்பொழுது தொகுத்து படிக்கிற பொழுது நான் மகனாய் பிறந்ததை விட இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்ததே என்கிற பெரும் மகிழ்ச்சி எனக்கு ஏற்பட்டது. அந்த பெரும் மகிழ்ச்சியினுடைய உணர்வுகளை என்னால் வெளிச்சொல்ல இயலவில்லை, அதை அடையாளப்படுத்த முடியவில்லை, அதற்கான சொல்லாடல்கள் எனக்கு தெரியவில்லை. நானே அதை படிக்கிற பொழுது ஏற்படுகிற மன அழுத்தங்கள் இவையெல்லாம் நீங்களெல்லாம் படிக்கிற பொழுது தான் உணர முடியும். ஒரு 50 ஆண்டு கால முயற்சி அது. தமிழ் தேச வரலாற்றில் ஒரு பெரும் முயற்சி. அதையெல்லாம் அவர் உள்ளிருந்து பெருமளவில் உழைத்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். அந்த வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியோடு, இந்த தொகுப்பு முயற்சியோடு என்னோடு என்னுடைய கடுமையான மென்மையான உணர்வுகளுக்கெல்லாம் ஈடு இணையாக என்னோடே இணைந்து வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிற என் துணைவியார் அரசி அவர்கள், அவர்களுடைய பெரும் துணையோடு இந்த தொகுப்பு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. என்னுடைய அன்பு தங்கை பிறைநுதல் அதற்கும் பெரிய அளவில் துணையிருந்து எல்லாவற்றையும் இணைத்து சொன்னார். அதுபோல் நம்முடைய அன்பு குணத்தொகை அவர்கள், கல்லை அருட்செல்வன் அவர்கள், அழ இளமுருகன் அவர்கள், அண்ணன் நெடுஞ்சேரலாளர் அவர்கள், எங்களுடைய கணிப்பொறி பணியாளர்
திரு ராசேஸ்வரி அவர்கள், அன்பு நண்பர் திரு ஆறுமுகம் அவர்கள், அன்பு தம்பிகள் கோவேந்தன், கோவழகன் போன்ற நல்லுள்ளங்கள், என்னுடைய எல்லா இயக்க செயற்பாடுகளோடும் இணைந்து செயல்பாடுகளோடு ஒன்றி கலந்திருக்கக்கூடிய அன்பு தோழர் நற்றேவன் அவர்கள், நாம் வேண்டிக் கொண்டதன்படி ஏறத்தாழ 16 ஓவியர்கள் நம்முடைய அன்பு நண்பர் திரு பொன்வண்ணன் அவர்கள் கேட்ட மட்டிலேயே உடனடியாக இந்த ஓவியத்தை தந்ததன் வழியை போலவே 16 ஓவியர்களும் பலரும் தொகை பெறாமலேயே ஐயாவுடைய ஒவ்வொரு உணர்வெழுச்சிகளையும் அப்படியே படம் பிடித்து காட்டுகிறபடியான ஓவிய கலைஞர்கள், அதுபோன்று கணிப்பொறியாளர், வடிவமைப்பு செய்த கணிப்பொறியாளர் இளந்தமிழன் அவர்கள், அச்சாக்க பணியில் எனக்கு நான் தூக்கி சுமக்க முடியாத என் தோள்களுக்கு இணையான தோள் கொடுத்து முழுமையாக சிவகாசியிலேயே தவம் கிடந்து இதையெல்லாம் வெளிக்கொண்டு வந்திருக்கிற நம்முடைய அன்பு தோழமை செந்தமிழ் வேந்தன் அவர்கள், முன்வெளியீட்டு திட்டத்தில் இவையெல்லாம் கொண்டு வருவது எளிய பணி இல்லை என்கிற நிலையில் முன்வெளியீட்டு திட்டத்தில் இணைந்து அதற்கான எல்லா நல்கைகளையும் தந்திருக்கக்கூடிய பன்னூற்றுக்கணக்கான அன்பு தமிழ் நெஞ்சங்கள், இந்த அழைப்புதழை வடிவமைத்து ஒரு காசு கூட பெறாமல் அதை அச்சிட்டு கொடுத்த அன்பு அச்சகத்தினுடைய அன்பு வெங்கடேசன் அவர்கள், பாவலரேறு படிமத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிற அன்பு அருளிய இமயவரம்பன் அவர்கள் இருவரும், ஐயா நம்முடைய சொல்லாய்வறிஞர் ஐயா அருளியார் பெயரையே தாங்கியிருக்கக்கூடிய அருளி உள்ளம் அவர் அதே செழுமையோடு உணர்வோடு அதை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். அதே போல் அந்த காணொளி 22 நிமிடமும் நம்மை அசைய விடாமல் அப்படியே பாவலரேறு ஐயா அவர்களுடைய வாழ்க்கை உணர்வுகளை நம் நெஞ்சங்களிலே பதிக்கிறபடியான ஒரு காணொளியை அதனுடைய இயக்க செயற்பாடுகளோடு இணைத்து செயலாக்கி கொடுத்திருக்கிற அன்பு தோழமைகள் தோழர் செல்வா, மொயம்பன் ஆகியோர் அனைவருக்கும் இந்த குழுவிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் அனைவருமே இணைந்த ஒரு ஒட்டுமொத்த உருவாக்கம் தான் இவையெல்லாம். இந்த நூல் பற்றியும் சிலவற்றை சொல்லியாக வேண்டும். இந்த நூல் தொகுப்பு 16 தொகுப்புகளை கொண்டது. முதல் 3 தொகுப்புகளும் பாவலரேறு ஐயா அவர்களுடைய பாடல்கள், பாவியங்கள் இவையெல்லாம் இணைந்தது. பா வடிவிலே அவர் படைத்திருக்கக்கூடிய அனைத்தும் தொகுத்தது தான் இந்த 3 தொகுப்புகளும். அடுத்து 4 தொகுப்புகள், இவையெல்லாம் கட்டுரைகள். அந்த கட்டுரைகள் எல்லா தலைப்புக்கும் உட்பட்டவை. மொழி பற்றியவை, இனம் பற்றியவை, பார்ப்பனிய எதிர்ப்பு பற்றியவை, சாதி ஒழிப்பு பற்றியவை, தமிழ்நாடு வேண்டும் விடுதலை என்கிற கருத்தாக்கத்தை கொண்டவை. இப்படி கட்டுரை தொடர்பான அனைத்து நிலைகளிலும் திமுகவை குறித்து கூட அரசியலிலே வேறு எந்த அரசியல் கட்சிகளை பற்றியும் அல்லாது திமுகவை குறித்து ஏறத்தாழ 20க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை அவர் ஆக்கி தந்திருக்கிறார். கடிந்தும் சாடியிருக்கிறார். திமுக அமைச்சர்களுக்கு ஒரு இறுதி எச்சரிக்கை என்கிறபடியான கட்டுரையும் அதிலே உண்டு. அதே பொழுது கலைஞரின் கைகளை வலுப்படுத்துங்கள் என்கிறபடியாகவும் எழுதியிருக்கிறார். வடபுயல் தடுத்து தமிழர்களை காத்திடும் சுவர் அவர் என்பதாக கலைஞரை சுட்டி இருக்கிறார். இப்படியான அரசியல் நோக்கம் அவரிடையே இருந்ததற்கான எல்லாவற்றுக்கும் அடிப்படை இனநலன்தான் என்கிற நோக்கத்திலே அந்த கட்டுரை அமைப்பு போக்குகள் உண்டு. அதனால் அனைவரும் பார்க்க வேண்டிய கட்டுரை போக்குகள் அவையெல்லாம். அதுபோல் அவருடைய மெய்யியல் சார்ந்த படைப்புகள் அவை திருக்குறள் வழியாக, திருக்குறள் மெய்ப்பொருள் உரை என்கிற அடைவின் வழியாக 9, 10ஆம் தொகுதிகள், 11ஆம் தொகுதி முழுக்க அவருடைய நிறைவுறாத படைப்புகள் அவர் எழுதி வெளிவராதவையெல்லாம் 11ஆம் தொகுப்பிலே உள்ளது. 12ஆம் தொகுப்பு முழுக்க அவர் பலருக்கும் எழுதிய மடல்களுடைய படிகள், அவருக்கு எழுதப்பெற்ற பலரினுடைய மடல்களுடைய படிகள் இவையெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஏறத்தாழ 1000 மடல்கள் அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. 13ஆம் தொகுப்பு இயக்கங்கள் பற்றியான அவர் தொடக்க நிலையிலே உருவாக்கி தந்த உலகத்தமிழ் கழகம், உலகத்தமிழின முன்னேற்ற கழகம், அதுபோல் தமிழக விடுதலை நோக்கம் கருதி செயற்படுத்திய இயக்க செயற்பாடுகள்
இவை பற்றியான விரிவான பதிவுகள் எழுத்துகள் அனைத்தும் 13ஆம் தொகுதியிலே. அதன் பிறகு 14ஆம் தொகுதி அவருடைய வரலாற்று குறிப்புகள் பதிவுகள் அனைத்தும் 14ஆம் தொகுதி. 15ஆம் தொகுதி பலருக்கும் எண்ணற்ற 100 பேருக்கு மேலானவர்களுக்கு இரங்கற் செய்திகளை படைத்திருக்கிறார். அவையெல்லாம் அதுபோல் அவர் துணை நின்ற செய்திகள், ஏழ்மையான வாழ்க்கை சூழலிலே அவர் வாழ்ந்திருந்தாலும் கூட எண்ணற்ற தமிழ் அறிஞர்கள் ஏழ்மையிலே வாடி வதங்கக்கூடாது என்பதற்காக பாவாணர் உள்ளிட்டு பாவேந்தர் குடும்ப நலன் கருதியும் கூட பலருக்கும் துணை நின்றிருக்கிறார். அப்பாதுரையாருடைய வாழ்க்கைக்கு குடும்பத்திற்கு நலன் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்திலே பொருள் திரட்டி அளித்திருக்கிறார். ஈழத்தமிழர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கை நலனிலே பேரளவு அவர் ஈகமாக செய்திருக்கிறார். இவை அனைத்தும் அந்த 15ஆம் தொகுதியிலே வந்திருக்கிறது. பாவலரேறு ஒரு சிறந்த ஓவியராக இருக்கிற நிலையில் அவரை வரைந்த ஓவியங்கள் அனைத்துமே அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. 16ஆம் தொகுதியிலே அவர் வரைந்த ஓவியங்களும் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அதுபோல் இந்த தென்மொழி, தமிழ்நிலம், தமிழ்ச்சிற்று என்று அவர் நடத்திய 3 நூல்களில் அவர் எழுதிய ஆக்கங்கள் அனைத்தும் முழுமையாக பட்டியலிடப்பட்டு 16ஆம் தொகுதியிலே முழு பட்டியல் பதித்திருக்கிறோம். இப்படியான ஒரு சிறப்புக்குரிய அந்த பதிவுகளாக இந்த எழுத்தடைவுகள் இருக்கிறது. பாவலரேறு பொறுத்த அளவில் 16 சிறப்பு நிலைகள் அவரிடம் உண்டு. அவரை எல்லாரும் ஒரு பாவலர் என்பதாக மட்டும் அறிந்திட முடியாது. சிறந்த பாவலர், தனிப்பாடல்கள் மட்டுமே ஆயிரக்கணக்கில் எழுதியிருக்கிறார். பாவியங்களாக படைத்திருக்கிறார். அதே போல் உரைநடையில் அவர் சிறந்த மேம்பட்டவர். சிறுகதை ஆற்றல் உடையவர். தமிழ்ச்சிட்டிலே தென்மொழியிலே எல்லாம் சிறுகதைகள் படைத்திருக்கிறார். சிறந்த பேச்சாளர், மேடை பேச்சாளர் என்கிற ஈடு இணையற்ற அவருடைய பேச்சு தூய தமிழிலே வேற்று சொல் கலக்காத நிலையிலே மிக சரளமாக மிக எளிமையாக எளிய மக்களுக்கும் சென்றடைகிறபடியான பேச்சாற்றலை கொண்டவர். சிறந்த இதழியலாளர்கள். தன்னுடைய வாழ்நாளில் 3 இதழ்களை நடத்தியவர். இளம் அகவையிலேயே ஐயா சொல்லாய்வறிஞர் குறிப்பிட்டது போல மல்லிகை என்கிற ஒரு இதழை தொடங்கி நடத்தியவர். தென்மொழி தமிழ்ச்சிட்டு தன் வாழ்நாள் முயற்சியாக என் மொழி, என் இனம், என் நாடு நலிகையில் எதனையும் பெரிதனை எண்ண மாட்டேன் என்று சொன்னது போல் அந்த தன்னுடைய வாழ்நாள் முடிந்து போனாலும் கூட தென்மொழியை கொண்டு வருவேன் என்கிற அடிப்படையில் அவருடைய எதிரொலிக்கக்கூடிய நிலையில் அண்ணன் பூங்குன்றன் அவர்கள் தொடர்ச்சியாக கொண்டு வருகிற அந்த பார்ப்புகளை எல்லாம் இணைத்து அவருடைய உள்ளொளியாக செயல்படுத்தியவர். அது பற்றியான இதழியலாளர். சிறந்த ஓவியர். அவர் வரைந்த ஓவியங்கள் பலவும் இதழிலே வந்திருக்கிறது. ஏற்கனவே குறிப்பிட்ட ஒரு ஓவியத்தை ஒரு கல் ஓவியம் போல புள்ளியிலேயே வரைந்தவர். 1960களில் வரைந்த ஓவியம் ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்து வரைந்ததாக நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற பொழுது நான் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுபோன்று மொழிபெயர்ப்பாளர், சிறந்த மொழிபெயர்ப்பாளர். தன்னுணர்வு, ஆங்கிலத்தில் எமர்சன் எழுதிய செல்ஃப் ரிலையன்ஸ் என்கிற ஒரு நூலை அவரே மொழிபெயர்த்து தன்னுணர்வு என்ற நூலை வெளியிட்டவர். சிறந்த ஆய்வியல் அறிஞர். தனித்தமிழ் இயக்கத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் என்கிற ஒரு நூல் சிறந்த ஆய்வுக்குரியது. செயலும் செயல்திறனும் ஆய்வு கண்ணோட்டத்தோடு திருக்குறளை அணுகியது. சிறந்த மெய்யியல் அறிஞர். அவருடைய மெய்யியல் வெளிப்பாடுகள் வெளிப்படாமலே போய்விட்டது. அறிவு, பகுத்தறிவு, மெய்யறிவு என்கிற கட்டுரை நிறைவு பெறாது போனது நமக்கெல்லாம் பேர் இழப்பு. மெய்ப்பொருளியல் உரை என்கிற வகையிலே திருக்குறளையும் நிறைவு செய்யாமல் போனதுக்கு தமிழ் இனத்திற்கே பேர் இழப்பானது. அதுபோல் தனித்தமிழ்நாடு குறித்து அவருடைய செயலாற்றல் குறித்தாக வேண்டிய செயலாற்றல். அவருடைய செயலாற்றின் படி ஒரு படை அமைத்து செயல்படுத்தியவர். அதுபோல் தனித்தமிழ் இயக்க செயற்பாடுகள். அவர் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று மறைமலடிகளால் போற்றப்பட்டிருந்தாலும் தனித்தமிழ் இயக்க முயற்சிகளை வெகுமக்கள் இயக்கமாக மாற்றியது பாவலரேறு. அதுபோல் சிறையேறிய போர் தலைவராக பலரும் எழுதியிருக்கலாம், பேசியிருக்கலாம், போராடி இருக்கலாம். ஆனால் சிறைக்கு அஞ்சாத ஒரு பெரும் செம்மலாக அவர் செயல்பட்டவர். அதுபோல் அவருடைய சாதி ஒழிப்பு கருத்தாக்கம். தோழர் குணத்தொகை அவர் தன்னுடைய பேச்சிலே குறிப்பிட்டது போல அவர் சாதி ஒழிப்புக்கென ஒரு புது திட்டத்தை 1970, 80களிலேயே படைத்து கொடுத்தவர். சாதி அயலகம் சென்ற பொழுது கூட சாதி புழுக்கள் நெளிந்திடும் சாணி திரளைகள் நாம் என்று சாதியை கடுமையாக சாடியவர். நடைமுறை அளவில் அவருடைய செயற்பாடு மிக பெரும் அறிதலுக்கும் பின்தொடரலுக்கும் உரியது.
தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் தன்னுடைய சாதி பதிவுகளை எந்த இடத்திலும் பதிந்து கொள்ளாதபடி நாங்கள் எல்லாம் எங்களுடைய பள்ளிக்கூட சான்றிதழ்களிலே பிறப்பு சான்றிதழ்களே சாதி இல்லை என்று போட்டு இருக்கிறோம். ஒரு முறை என்னுடைய அக்கா தேன்மொழி அவர்கள் அவருடைய பள்ளிக்கூடத்திலே அந்த கட்டாயப்படுத்தி ஏதோ ஒரு சாதியை அவருடைய சான்றிதழை பதிந்து விட்டார்கள் என்பதற்காக வரிந்து கட்டி கொண்டு போய் அவர்கள் முன்னாலேயே அந்த சாதி பதிவை இழுத்து விட்டு இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பள்ளிக்கூட இறுதி சான்றிதழையே அழித்து விட்டு வந்த ஒரு பெரும் புரட்சிக்காரர் தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க சாதி ஒழிப்புக்காக நடத்தி காட்டியவர். பிள்ளைகள் அனைவருக்கும் சாதி மறுப்பு திருமணங்களை செய்து காட்டியவர். அதுபோல அறிஞர்களை பேணுங்கிற கண்ணோட்டம் உடையவர். இப்படியாக 14 திறன் படைத்தவர் ஐயா அவர்கள். அவருடைய இந்த திறன்களோடு மட்டுமல்லாமல் அவரை அடையாளப்படுத்துகிற பொழுது ஒரு 3 முப்பெரும் செயலாண்மை கொண்டவர் என்பதாக அடையாளப்படுத்தலாம். ஒன்று, இந்த 3 செயல் திறனில் அவர் தனித்தன்மையை கொண்டவராக இருக்கிறார். ஒன்று, அவருடைய தனித்தமிழ் இயக்க செயல்பாடு. அந்த தனித்தமிழ் இயக்க செயல்பாடு என்பது என்ன என்று சொன்னால், தனித்தமிழ் இயக்கம் என்பது ஏதோ அறிவர்களுடைய இயக்கம், ஏதோ சிலர் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தனித்தமிழ் வட்டம் என்பதாக அடையாளப்படுத்தப்பட்ட அன்றைய காலத்தை கடந்து தனித்தமிழ் என்பது மக்கள் இயக்கம். அந்த மக்கள் இயக்கமாக மாற்றிய பெரும் பொறுப்பும் சிறப்பும் அவருக்கு. தனித்தமிழ் இயக்கத்தினுடைய தலைமகன் என்று கூட சுட்டி சொல்லுகிற ஒரு பேராற்றல் படைத்தவர் அவர். அதுபோல பெரியாருடைய தனித்தமிழ்நாடு உணர்ச்சியை செயல்பாட்டை அவர் வெகு மக்கள் தளத்திற்கு கொண்டு வந்து இயக்கப்படுத்தியவர்ல பாவலர்கள் முதன்மையானவர். இந்த இடத்திலே நாம் சிலவற்றை நாம் சொல்லியாக வேண்டும். ஒன்று, திருவள்ளுவருக்கு பிறகு பெரியார் குறித்தும் அவருடைய கண்ணோட்டங்கள் பதிவு செய்யப்பட வேண்டியது. பெரியாருக்கு பிறகு திருவள்ளுவருக்கு பிறகு தமிழினத்திற்கு கிடைத்த ஒரே தலைவர் பெரியார் தான் என்பதை ஆணித்தரமாக பதிவு செய்தவர் பாவலர்கள். 1938 தமிழ்நாடு தமிழருக்கு என்கிற ஒரு பெரும் முழக்கத்தை முன்னென்று மறைமலடிகளார், சோமசுந்தர பாரதியார் போன்றவர்களால் முன்னெடுத்து சொன்னாலும் கூட தொடர்ந்து தனித்தமிழ்நாடு உணர்ச்சியை 1956க்கு பிறகு, அதற்கு முன்பாக திராவிட நாடு என்று அவர் கேட்டிருந்தாலும் கூட 56க்கு பிறகு தமிழ்நாடு தமிழருக்கே என்று பச்சை குத்தி கொள்ளுங்கள், வெள்ளை அணிந்து கொள்ளுங்கள் என்பதாகவும், தமிழ்நாடு நீங்களாக இந்திய படத்தை பொது வெளியிலே எரிக்கிற ஒரு பெரும் ஆற்றல் படைத்தவராகவும் அவர் இருந்தார் என்பதை சுட்டிக்காட்டி அதை தொடர்ந்து செயலாக்கியவர் பாவலர். தமிழ்நாடு தமிழருக்கே என்று ஒரு 3 பெரும் மாநாடுகளை நடத்தி காட்டியவர். ஏதோ விருப்பத்திற்காக அல்ல, தமிழ்நாடு விடுதலை அன்றி தமிழினத்திற்கு வேறு வழி இல்லை என்பதை வெளியரங்கில் மிக பெரும் பதிவாக செய்து அதற்காக தன்னுடைய வாழ்க்கையே முழுக்க அதில் ஈடுபடுத்தி காட்டியவர். அதுபோல பெரியார் அவர்கள் பல நிலைகளில் இழித்து கூறப்பட்டாலும் கூட பெரியாருடைய இந்த பெரும் முயற்சியிலே பெரியாருடைய தொண்டுகளை அவருடைய 100 ஆண்டு காலத்திலே கூட பெரியார் ஒருவர் பிறந்திராவிட்டால் நரியாரா நாயகம் இங்கே நடந்திடும் என்பதாக அடையாளப்படுத்தி அதன் தொடர்ச்சியாக செயல்பட்டவர். ஆக தனித்தமிழ் இயக்கத்திற்காக செயல்பட்டவர், தமிழ்நாடு விடுதலைக்காக செயல்பட்ட ஒரு பெரும் பேராற்றல் படைத்தவர். இவை மட்டுமன்றி 3வது, சாதி ஒழிப்பு நிலைகளோடு இணைந்தது மட்டுமன்றி பொதுவுடைமை கருத்தாக்கம் கொண்ட இயக்கங்களை எல்லாம் இணைத்து தமிழக வரலாற்றிலேயே ஒரு பெரும் கூட்டணி முயற்சியை தொடக்கத்தில் தொடங்கி வைத்தவர் பாவலரேறு தான். தமிழக மக்கள் விடுதலை கூட்டணி என்கிற ஒரு பெரும் முயற்சியை தோழர் தமிழரசன், தோழர் புலவர் கலிய பெருமாள் உள்ளிட்டவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அன்றைக்கு இருந்த தீவிர பொதுவுடைமை இயக்கங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து தமிழக வரலாற்றிலே ஒரு பேர் இயக்கத்தை கட்டி எழுப்பியவர். அவருடைய இந்த செயல்பாடுகள் வழியாக அவர் கூட்டமைப்பு முயற்சிகளை எல்லாம் செய்தவர். இப்படியான ஒரு பெரும் ஆற்றல் மிகு செயல்பாட்டு அறிஞர் பாவலர் ஏறுவின் அனைத்து எழுத்தாக்க முயற்சிகள் தான் அந்த எழுத்தடைவுகள். ஏதோ அவருடைய எழுத்துக்களின் தொகுப்பு என்று பார்த்து விட வேண்டாம். 50 ஆண்டு காலத்தினுடைய பேருழைப்பு, அந்த பேருழைப்பு தமிழ் தேசிய இனத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு கருவூலம். அந்த கருவூலத்தை கடந்து போகாமல் யாரும் இந்த தனித்தமிழ்நாட்டு விடுதலையை பேசிவிட முடியாது, யாரும் அதனை செயலாக்க முயற்சியில் ஈடுபடுத்தி விட முடியாது. அப்படியான ஒரு கருவூலமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பேராற்றல். இந்த பேராற்றலுக்குள் அனைத்து முயற்சிகளும் உள்ளடங்கி இருக்கிறது. தமிழ் தேச அரசியல் என்பது அனைத்தையும் உள்ளடக்கியது. திராவிடம் என்பது ஆரியத்துக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு பெரும் போர்ப்படை கருவி என்று ஒரு சொல்லாக்கம் இருந்தாலும் கூட
அந்த சொல்லாக்கம் தமிழ் தேச விடுதலைக்குள் உள்ளடங்கியது. தமிழ் தேச விடுதலையை பேசாத திராவிடம் பயனளிக்காது. அதே போல் திராவிடத்தை ஆரியத்துக்கு எதிரான முனைப்பு காட்டுகிற அழுத்தத்தோடு செயல்படுத்தக்கூடிய நிலையில் தமிழ் தேச உறவு கொண்டதாக அது அமைய வேண்டும். இத்தனைய உறவை ஏற்படுத்தி தருவதற்கான ஒரு பேராற்றல் கருவியாக நமக்கு எழுத்தடைவுகள் கிடைத்திருக்கிறது. பயனாக்கிக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.